ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்க்க போகிறோம். அதாவது விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சம்ம பார்ப்போம். The students in 3 classes are in the ratio 4:6:9. If 12 students are increased in each class, the ratio changes to 7:9:12. Then the total number of students in the 3 classes before the increase is. அதாவது 3 கிளாஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4, 6, 9 அப்படிங்கிற விகிதத்தில் இருக்காங்க. ஒவ்வொரு கிளாஸ்லையும் 12 ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் ஆகும்போது அதோட விகிதம் வந்து 7, 9, 12 அப்படின்னு மாறுது. அப்போ இந்த இன்க்ரீஸ்க்கு முன்னாடி என்ன இருந்திருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ என்ன பண்ணுறோம், எப்பவும் போல் இது எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். 4:6:9, அதை 4x 6x 9x அப்படின்னு வச்சுக்கிறோம். எல்லா கிளாஸ்லையுமே 12 ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் ஆகுறாங்க. ஸோ 4xலையும் 12 ஆட் பண்ணுறோம், 6xலையும் 12 ஆட் பண்ணுறோம், 9xலையும் 12 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது என்ன விகிதம் வருது? 7, 9, 12. அப்போ இதுக்கு நேரம் 7 போடுறோம், இதுக்கு நேரம் 9 போடுறோம், இதுக்கு நேரம் 12 போடுறோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா ஏதாவது 2 எடுத்துட்டா போதும். ஒன்று இந்த 4x + 12 = 7, 6x + 12 = 9, இது 2 எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா 6x + 12 = 9, 9x + 12 = 12, இந்த 2 எடுத்துக்கலாம். இல்லைனா இதையும் எடுத்துக்கலாம், எதை வேணால் எடுத்துக்கலாம். இந்த மேலே உள்ளதையும் கீழே உள்ளதையும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டையும் செகண்டையும் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு எப்பவும் போல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 9 × 4x + 12 = 7 × 6x + 12. இப்போ 9 4 வந்து 36. அப்போ 36x + 9 × 12 வந்து 108 = 7 × 6 வந்து 42. அப்போ 42x + 7 × 12 வந்து 84. இப்போ 36x வந்து இந்த சைட் போகும்போது மைனஸ் ஆகும். அப்போ 42லேருந்து 36 மைனஸ் பண்ணோன்னா 6. அப்போ 6x = இந்த 84 இந்த சைட் போகும். ஏன்னா எப்போவுமே ஒரு நம்பர் இந்த சைடு வந்தால் இன்னொரு நம்பர் அந்த சைட் போகும். அப்போ 84 இந்த சைட் போனால் 108லேருந்து 84 மைனஸ் பண்ணோன்னா 24. அப்போ 6xக்கு வேல்யூ 24. ஸோ எக்ஸுக்கு வேல்யூ 4. இப்போ வந்து டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கு. அதாவது இன்க்ரீஸ்க்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு? 4x 6x 9x அப்படின்னு இருந்துச்சு. therefore total students is 4x + 6x + 9x = இதை ஆட் பண்ணோம்னா 19x. இப்போ எக்ஸோடைய வேல்யூ என்ன? 4. அதாவது எக்ஸ் வந்து நம்ம முன்னாடி உள்ளது தான் வச்சுருக்கோம், முன்னாடி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேட்டிருக்கு. ஸோ எக்ஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். அப்போ 19x அப்படின்னா 19 × 4 = இன்ட்டு பண்ணோன்னா 76. ஸோ இந்த 12 ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 76. அப்போ ஆப்ஷன் பி. The ratio of two numbers is 4:5 when the first is increased by 20% and the second is decreased by 20%. The ratio of the resulting number is. அதாவது 2 நம்பருடைய ரேஷியோ வந்து 4, 5 அப்படிங்கிறதுல இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 20% அதிகம் ஆகுது, செகண்ட் நம்பர் வந்து 20% கம்மியாகுது. ஸோ இப்போ உள்ள ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு இருக்க விகிதம் வந்து 4, 5 அப்படின்னு இருக்கு. நம்ம அந்த நம்பரை வந்து 400, 500 அப்படின்னு வச்சுக்கலாம், 40, 50 அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லைனா 4, 5 அப்படின்னு வச்சுக்கலாம். இது 4 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 20%. அப்போ ஆல்ரெடி 100%, இப்போ 20%. ஸோ 120%. அப்போ 120/100 என்ன பண்ணுறோம்? 4ஓட 120/100 இன்ட்டு பண்ணுறோம். அப்படியும் பண்ணலாம், அப்படின்னா ஜஸ்ட் 120 மட்டும் இன்ட்டு பண்ணலாம். அது மாதிரி இங்கே வந்து இந்த நம்பரை 5 அப்படின்னு வச்சுக்கிறோம். இங்கே வந்து 20% டிக்ரீஸ் ஆகுது, செகண்ட் நம்பர் வந்து 20% டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ஆல்ரெடி இருந்தது 100%, 20% டிக்ரீஸ் அப்படின்னா 80% ஆகுது. அப்போ என்ன பண்ணுறோம்? 5 × 80% அப்படின்னா 80/100. அப்போ 5 × 80/100 போடலாம். இங்கேயும் /100 தவிர்த்துட்டு இங்கேயும் தவிர்த்துட்டு 5 × 80 மட்டும் போடலாம். இங்கேயும் கீழே 100 வேணாம், இங்கேயும் கீழே 100 வேணாம். அப்போ 5 × 80. இது 2 இன்ட்டு பண்ணோன்னா 480, இது 2 இன்ட்டு பண்ணோன்னா 400. இப்போ 0 0 கட் பண்ணிடுறோம். இங்கே 48 இருக்கும், இங்கே 40 இருக்கும். அதை நம்ம சுருக்கணுன்னா 6 ஆகும், இங்கே 5 ஆகும். 8ஆல் கட் பண்ணோன்னா. ஸோ புதிய விகிதம் வந்து 6:5. அப்போ ஆப்ஷன் டி. If 20% of A is equal 30% of B is equal 1/6 of C, then A:B:C is. இப்போ 20% of A அப்படின்னா என்ன? பர்சன்ட் அப்படின்னாலே கீழே 100 வரும். அப்போ 20/100 இந்த ஏயை போடுறோம் = 30% of B. அப்போ 30/100 பர்சன்ட் அப்படின்னாலே கீழே 100 வரும். அப்போ 30/100 B = 1/6 of C அப்படின்னா C.
இப்போ என்ன பண்ணுறோம், இதை சுருக்குறோம். 20/100 சுருக்கணும்னா 1/5. அப்போ 1/5a இஸ் ஈக்குவல், இதை சுருக்கணும்னா 3/10. அப்போ 3/10b இஸ் ஈக்குவல் இந்த 1/6a அப்படியே போடுறோம். இப்போ கீழே இருக்க நம்பருக்கு நம்ம எல்சிஎம் பார்க்குறோம். இப்போ 10க்கும் 5க்கும் பார்த்தோம்னா 10 தான் வரும். ஸோ இந்த 5 விட்டுறலாம். இப்போ 10க்கும் 6க்கும் பார்க்கணும். பார்த்தோன்னா என்ன வரும், 30 வரும். அப்போ 30யை கீழே வச்சுக்கிறோம். இப்போ இங்கே 5ஐ எதால் இன்ட்டு பண்ணால் 30 வரும், 6ஆல் இன்ட்டு பண்ணால் 30 வரும். அப்போ மேலேயும் 6ஆல் இன்ட்டு பண்ணுறோம். ஸோ 6 வரும். இந்த ஏயை போடுறோம். இஸ் ஈக்குவல் 10ஐ எதால் இன்ட்டு பண்ணால் 30 வரும், 3ஆல் இன்ட்டு பண்ணால் 30 வரும். அப்போ மேலேயும் 3ஆல் இன்ட்டு பண்ணுறோம். அப்போ 3 × 3 9 போட்டால் இந்த பி இஸ் ஈக்குவல் 6ஐ எதால் இன்ட்டு பண்ணால் 30 வரும், 5ஆல். அப்போ மேலேயும் 5ஆல் இன்ட்டு பண்ணுறோம். அப்போ 1 × 5 5 இந்த சியை போடுறோம். இப்போ எல்லா இடத்துலையுமே கீழே வந்து by30 அப்படின்னு வரும். ஸோ எல்லா இடத்துலையும் by30 இருக்கிறதுனால அதை கட் பண்ணிடலாம். இப்போ 6a = 9b = 5c. இப்போ என்ன பண்ணுறோம், a b c மேலே போடுறோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கிறோம். a உடைய வேல்யூ b உடைய வேல்யூ, அதாவது a பக்கத்தில் இருக்க நம்பரையும் b பக்கத்தில் இருக்க நம்பரையும் எடுத்துக்கிறோம். இப்போ ஏக்கு என்ன வேல்யூ, b பக்கத்தில் என்ன இருக்கோ அதுதான் ஏக்கு வேல்யூ, a பக்கத்தில் என்ன இருக்கோ அதுதான் பிக்கு வேல்யூ. ஸோ ஏபிசி போட்டிருக்கோம். ஏக்கு என்ன வேல்யூ, இந்த ஏயும் பி தான் ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிறோம். அப்போ ஏக்கு வந்து பி பக்கத்தில் உள்ள 9 தான் வேல்யூ, பிக்கு வந்து ஏ பக்கத்தில் உள்ள 6 தான் வேல்யூ. ஸோ ஏக்கு நேரம் 9 போடுறோம், பிக்கு நேரம் 6 போடுறோம். அடுத்து பிசி ரெண்டையும் எடுத்துக்கிறோம். பிக்கு என்ன வேல்யூ 5, சிக்கு 9. ஏன்னா சி பக்கத்தில் இருக்கிறது தான் பிக்கு, பி பக்கத்தில் இருக்கிறது தான் சிக்கு. அப்போ பிக்கு நேரம் 5 போடுறோம், சிக்கு நேரம் 9 போடுறோம். அதாவது அடுத்த லைனில். இப்போ எப்போவும் எந்த அல்ஃபாபெட்டுக்கு நேரம் 2 வேல்யூ இருக்கோ அதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ 6க்கும் 5க்கும் எல்சிஎம் பார்த்தோம்னா 30. அப்போ எப்படி பார்த்தாலும் 6 × 5 நம்ம இன்ட்டு பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த கீழே உள்ள நம்பரையும் மேலே உள்ள நம்பரையும் இன்ட்டு பண்ணணும், இந்த கீழே உள்ள நம்பரையும் மேலே உள்ள நம்பரையும் இன்ட்டு பண்ணணும், இந்த நேருக்கு நேரம் இருக்க 2 நம்பரையும் இன்ட்டு பண்ணணும். அப்போ ஏக்கு வேல்யூ 9 × 5 45, பிக்கு வேல்யூ 6 × 5 30, சிக்கு வேல்யூ 6 × 9 54. இப்போ இதை சுருக்கணும்னா 15:10:18 வரும். அதாவது 3ஆல் கட் பண்ணோம்னா. ஸோ இப்போ உள்ள ரேஷியோ வந்து 15:10:18. அப்போ ஆப்ஷன் டி. Amit, Sumit and Vinith divide an amount of ₹2,800 amongst themselves in the ratio of 5:6:3 respectively. If an amount of ₹200 is added to each of their shares, what will be the new ratio of their shares of the amount? அதாவது அமித், சுமித், வினித் அப்படிங்கிற 3 பேர் வந்து 2,800 ரூபாயை இந்த ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்க. அமித் வந்து 5 ரேஷியோ, சுமித் வந்து 6 ரேஷியோ, வினித் வந்து 3 ரேஷியோ. இவர் 5 பங்கு, இவர் 6 பங்கு, இவர் 3 பங்கு. இந்த விகிதத்தில் பிரிக்கிறாங்க. இப்போ எல்லாருக்குமே 200 ரூபா ஆட் ஆகுது. ஆட் ஆகும்போது புதிய விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எப்பவும் போல் இந்த நம்பரை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். let 3 members amount is equal 3 members. let 3 members amount is equal 5x, 6x, 8x. இந்த எல்லாமே ஆட் ஆனது தான் இந்த 2,800. அப்போ 5x + 6x + 3x is equal 2,800. இது எல்லா எக்ஸையும் ஆட் பண்ணோம்னா 14x. அப்போ 14x is equal 2,800. ஸோ எக்ஸுக்கு வேல்யூ 2,800 வந்து 14 டிவைட் பண்ணோம்னா 200. அப்போ எக்ஸுடைய வேல்யூ 200. இப்போ அமித்துடைய ஷேர் என்ன 5x. அப்போ 5x அப்படின்னா 5 × 200 is equal 1000. அடுத்து சுமித்துடைய ஷேர் வந்து 6x. 6x is equal 6 × 200 is equal 1200. அடுத்து வினித்துடைய ஷேர் வந்து 3x. அப்போ 3x அப்படின்னா 3 × 200 is equal 600. இப்போ எல்லாருடைய அமௌண்ட்லையும் 200 ரூபாய் ஆட் ஆகுது. ஸோ இப்போ 200 ஆட் பண்ணுறோம். அப்போ 1000 + 200 is equal 1200. 1200 + 200 is equal 1400. 600 + 200 is equal 800. அப்போ 3 பேருடைய புதிய அமௌண்ட் எவ்வளவு 1200 is to 1400 is to 800. இப்போ எல்லாமே 00 கட் ஆயிரும். 12:14:8 வரும். இப்போ இதையும் 2ஆல் கட் பண்ணோன்னா 6:7:4 வரும். ஸோ புதிய ரேஷியோ வந்து 6:7:4. அப்போ ஆப்ஷன் பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.